கடைசி கால எழுப்புதல் மற்றும் சபைகள் பற்றி கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார். பார்ட் 2. பிரேயர் அப்போஸ்டல் பால்ராம். 2012 வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், இதோ உன் சொந்த தேசத்தின் தென் மாநிலங்கள் என்னுடைய பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது. நான் இதற்கென்று ஒரு எழுப்புதலின் காலத்தை நியமித்திருக்கிறேன். அது விரைந்து வருகிறது. கடைசி காலத்தின் இந்த எழுப்புதல் தென்னிந்தியாவில் தோன்றி பின்னர் அது உன் தேசத்தின் எல்லைகள் எங்கிலும் வியாபிக்கும். அதன் தொடுதலினால் பட்டணங்கள் எப்படியோ அப்படியே கிராமங்களும் பற்றி கொள்ளும். கிராமங்கள் எப்படியோ அப்படியே மலைகளும் பற்றி கொள்ளும். மலைகள் எப்படியோ அப்படியே தீவுகளும் பற்றி கொள்ளும். ஒளியை சுமக்கிறவர்களும் அக்கினியை சுமக்கிறவர்களும் இங்கிருந்து திரளாக புறப்படுவார்கள். அன்றியும் இந்த எழுப்புதலானது அண்டை தேசங்களிலும் அநேகம் தேசங்களிலும் பற்றி கொள்ளும். அப்போது காற்றானது பலத்தும் அக்கினியானது படர்ந்தும் புறப்படுகிறதுனால் எல்லா தேசங்களிலும் இது பிரவேசிக்கும். எழுப்புதலை துவங்க பண்ண உன் தேசம் பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது. நான் இதிலே அதை துவக்கம் பண்ணுவேன். அப்பொழுது நான் வானத்தை என் ஜனங்களுக்காக திறந்து வைப்பேன். கேட்கிறவனுக்கு என் செவியையும் வேண்டிக் கொள்கிறவனுக்கு என் கரங்களையும் திறந்து வைப்பேன். அந்நாட்களில் என் ஆவியானவர் ஜனங்களின் நடுவில் ஏகமாய் வியாபிப்பார். பற்றி எரிகிற அக்கினியைப் போலவும் சுற்றி பிடிக்கும் வெள்ளத்தைப் போலவும் அவருடைய வியாபகம் இருக்கும். ஊழியத்தை செய்கிறவனுடைய இருதயத்தையும் ஊழியத்தை பெறுகிறவனுடைய இருதயத்தையும் அவர் தம் வார்த்தைக்கு திருப்புவார். ஜனங்கள் வேதத்துக்கு திரும்புவார்கள். பசியுள்ளவன் ஆகாரத்தையும் தாகமுள்ளவன் தண்ணீரையும் வாஞ்சிக்கிறதை போல அவர்கள் என் வார்த்தையை வாஞ்சிப்பார்கள். அது நிமித்தம் அவனவன் தன் அயலானோடே என் வார்த்தைகளை வியாக்கியானித்து பேசுவான். அந்நாட்களில் என் வார்த்தை அவர்களுக்கு இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாயும் கண்களை விட்டு நீங்காததாயும் இருக்கும். வேதத்தின் வார்த்தைகளை பேசுகிறவனும் அவைகளை கேட்கிறவனும் திரளாய் பெருகுவார்கள். பிள்ளைகள் எழும்பி தன் பெற்றோரிடத்தில் என் வார்த்தைகளை குறித்து விசாரித்து அறிவார்கள். பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் என் வார்த்தையின் சாட்சியை விவரிப்பார்கள். வீதிகளிலும் வெளியிலும் பிரயாணத்திலும் காத்திருப்பிலும் என் வார்த்தையை தியானிப்பார்கள். சிநேகிதர்கள் ஒருவரோடொருவர் என் வார்த்தைகளை வியாக்கியானிப்பார்கள். என் வார்த்தையின் மேல் பசி தாகமுள்ள சபைகள் எழும்பும். தேசமெங்கும் புறப்படவும் எழுப்புதலை பரவச் செய்யவும் என் ஊழியர்கள் எழும்புவார்கள். அவர்கள் கையில் வல்லமையையும் அவர்கள் விரல்களில் வரங்களும் இருக்கும். அவர்கள் நாவில் என் வார்த்தையும் அவர்கள் இருதயங்களில் என் சித்தமும் இருக்கும். அவர்கள் கால்கள் மிதிக்கிறதுனால் நிலங்கள் பற்றி கொள்ளும். பூமியின் கடியாந்தரங்களிலும் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள் திரளாய் எழும்புவார்கள். புறம்பாக்கப்பட்ட நிலங்களிலும் மறைவான நிலங்களிலும் இவர்கள் என் வார்த்தையை விதைக்க தேடுவார்கள். ஒரு தீ தீவிரமாய் பற்றி எரியும். அதன் வாசனையில் இரட்சிப்பும் அதன் அபிஷேகத்தில் விடுதலையும் இருக்கும். அது பலவீனனையும் பலவானாக்கும், பாவியையோ பரிசுத்தவானாக்கும். தீமையையோ பட்சித்து போடும். அது தண்ணீர்களால் அணையாது, காற்றினாலும் குறையாது. அது வலப்புறமும் இடப்புறமும் முன்புறமும் பின்புறமும் எனக்கு இஷ்டமான எவ்விடத்திலும் பற்றி பிடிக்கும். இந்த அக்கினி தீமைக்கானதும் அல்ல, அழிவுக்கானதும் அல்ல. இது இருதயங்களை சுத்திகரிக்கிறதும் பொல்லாங்கை பட்சிக்கிறதும் கைகளை திடப்படுத்துகிறதுமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன இந்த நன்மைகள் உன் தேசத்தை தீவிரமாக வந்தெட்டுவதற்கான காலம் சமீபித்திருக்கிறது. நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றவும் திரளான ஜனங்களை எனக்கென்று எழுப்பவும் அவர்கள் அப்படியே திரளாக எழும்பி என் நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபம் பண்ணவும் அதனால் எழும்பி புறப்பட்டு வருகிற ஜனங்களின் தொகை எண்ணக்கூடாததும் அணைபோடக்கூடாததாக இருக்கும்படிக்கும் அடைப்பை திறந்துவிட காலம் சமயமாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக நான் ஜெபிக்கிறவர்களை எழுப்புவேன். ஜெபமே ஒரு அலையைப் போல உன் தேசத்தில் எழும்பும். ஜனங்கள் திரளாய் கூடிக்கொண்டு ஜபத்திலே நிற்பார்கள். சபைகள் ஜபத்துக்கு முழங்காலை முடக்கும். உபவாசிக்கிறவர்களும் ஜபிக்கிறவர்களும் உத்திரவாதம் செய்கிறவர்களும் கண்ணீரை சொரிகிறவர்களும் திரளாக எழும்பி என் தூப கலசத்தை நிரம்ப பண்ணுவார்கள். கற்றவன்
ஜபிக்கிறது பெரியோ அப்படியே கல்லாதவனும் ஜபிப்பான். பெரியவர்கள் ஜபிப்பது எப்படியோ அப்படியே பிள்ளைகளும் ஜபிப்பார்கள். ஊழியம் செய்கிறவன் ஜபிக்கிறது எப்படியோ அப்படியே ஊழியத்தை பெறுகிறவனும் ஜபிப்பான். மணிக்கணக்கிலே ஜபிப்பவர்களும் இரவெல்லாம் ஜபிக்கிறவர்களும் நாள் கணக்கில் ஜபிக்கிறவர்களும் திரளாக எழும்புவார்கள். ஜெபம் என் ஜனங்கள் அண்டையில் பேசு பொருளாகும். ஜபிக்க அழைப்பு கொடுத்தால் கல்யாண விருந்துக்கு புறப்பட்டு வருவதைப் போல ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். என் ஜனங்களுக்கு நடுவில் நான் முதலாவதாக ஜபிக்கும் பாரத்தையும் ஜபிக்கும் உணர்வையும் ஏற்படுத்துவேன். இது எழுப்புதலுக்கு முன்பாக நான் செய்யும் காரியமாயிருக்கும். உன் தேசத்தில் திரளான ஜனங்கள் என்னை குறித்து அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்கள். நானே உங்களை கொண்டு சிதறிக்கிறவர்களையும் மறக்கப்பட்டு போனவர்களையும் தேடுவேன். அப்பொழுது வனாந்தரத்திலும் கற்பாறை மறைவிலும் ஒதுக்கப்பட்டவர்களாயும் வெறுக்கப்பட்டவர்களாயும் மனிதர்களால் மறக்கப்பட்டவர்களாயும் வேற்று மனிதர்களின் முகங்களை அறியாதவர்களாயும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அவர்களை தேடும்படியும் மந்தை அறியாத ஆடுகளை மந்தைக்குட்படுத்தும்படியாகவும் நான் கட்டளை கொடுப்பேன். அப்பொழுது என் கட்டளையை நிறைவேற்ற அநேகர் புறப்படுவார்கள். ஒருவன் நான் போகிறேன் என்பான், இன்னொருவன் நான் உன்னை தாங்குகிறேன் என்பான். மறைக்கப்பட்டவர்களும் மலைகளிலே குடியிருக்கிறவர்களும் வெளிச்சத்தை பாராதபடிக்கு தங்களை மறைவுக்குட்படுத்தி கொண்டவர்களும் சமுதாயத்தின் அடிமட்டத்திலிருந்து எழும்ப மாட்டாதவர்களுமான திரளான ஜனங்களின் மேலும் என் அபிஷேகம் இறங்கி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனே, கடைசி நாட்களில தேவன் இந்திய தேசத்தை தெரிந்து கொண்டு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற அந்த மகா பெரிய எழுப்புதலுக்காக மனதார நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை தொடப்போகிற அந்த மகா பெரிய அக்கனிக்காக, கடைசி கால அறுவடைக்காக, ஆண்டவரை கர்த்தரை நிரூபிக்கப் போகிற அந்த மகா பெரிய எழுப்புதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு தேவன் இந்திய தேசத்தை தமிழ்நாட்டை தேவன் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. தமிழ் பேசும் மக்களை கூட இந்த எழுப்புதல் திட்டத்திலே நீ தெரிந்து கொண்ட அன்பிற்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை தேவனே, 7 விதமான எழுப்புதல்களை தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிறதான அந்த ஆண்டவரே, அந்த எழுப்புதல் ஆண்டவரே அப்பா தென்னிந்தியாவில் தோன்றி ஆண்டவரே அப்பா தேசத்தின் எல்லைகளை ஆண்டவரே அது சந்திக்கப் போவதற்காக நன்றி. ஆண்டவரே பட்டணங்கள் எப்படி தொடப்பட போகிறதோ அப்படியே கிராமங்களும் பற்றி பிடிக்கப் போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஒளியை சுமக்கிறவர்களும் அக்கினியை சுமக்கிறவர்களும் இந்த எழுப்புதலில் திரளாக புறப்பட போகிறார்கள். அதற்காக நன்றி அப்பா. இந்த எழுப்புதல் அண்டை தேசங்களை ஆண்டவரே அது பற்றி பிடிக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜாவே, ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவரே அப்பா எங்கள் தேசம் காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பின்மாறி மழை ஆண்டவரே தேவன் எங்கள் தேசத்தின் மேலாக ஊற்றப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜாவே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ராஜாவே, ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ ஜபிக்கிறவர்களுக்காக தேவன் வானத்தை திறந்து வைக்க போகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, வேண்டிக் கொள்கிறவனுக்கு தேவன் கரங்களை நீ திறந்து வைக்க போகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே ராஜா, அப்பா தேவனே ஆவியானவர் ஜனங்கள் நடுவாக ஏகமாய் வியாபிக்க போகிறாரே, அதற்காக நாங்கள் நன்றி அப்பா. பற்றி எரிகிற அக்கினியை போலவும் சுற்றி பிடிக்கும் வெள்ளத்தை போலவும் அவருடைய வியாபகம் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை செய்கிறவருடைய இருதயத்தையும் ஊழியத்தை பெறுகிறவருடைய இருதயத்தையும் அவர் ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக திருப்ப போகிறீரே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜாவே, ஆண்டவரே பசியுள்ளவன் ஆகாரத்தையும் தாகமுள்ளவன் தண்ணீரையும் வாஞ்சிக்கிறது போல அவர்கள் உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்க போகிறார்களே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தையை ஆண்டவர் வியாக்கியானித்து பேசுகிறவர்கள் திரளாக எழும்ப போகிறார்களே. ஆண்டவரே, அந்த வார்த்தை அவர்கள் பிரசங்கி
சந்தோஷிக்கிற வார்த்தை அவர்களை சந்தோஷிப்பிக்க போவதற்காக நன்றி. கண்களை விட்டு நீங்காததா இருக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாவே. வேதத்தின் வார்த்தைகளை பேசுகிறவனும் அவைகளை கேட்கிறவனும் திரளாக பெருக போகிறார்களே, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் எழும்பி தன் பெற்றோரிடத்தில் என் வார்த்தைகளை குறித்து விசாரித்து அறிய போகிறார்கள், அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் எழும்பி அநேகருக்கு இந்த வார்த்தையின் சாட்சியை அறிவிக்க போகிறார்களே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வீதியிலும் வெளியிலும் பிரயாணத்திலும் காத்திருப்பிலும் என் வார்த்தையை தியானிக்க போகிறார்களே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிநேகிதர்கள் ஒருவரோடு ஒருவர் தங்கள் என் வார்த்தைகளை வியாக்கியானிக்க போகிறார்களே, என் வார்த்தையின் மேல் பசி தாகமுள்ள சபைகள் திரளாக எழும்ப போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் மேங்கும், அது புறப்பட போவதற்காக எழுப்புதலை பரவ செய்யும் என் ஊழியர்கள் திரளாக எழும்புவதற்காக நாங்கள் நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் அப்பா. அப்படி எழுப்புதலுக்கென்று எழும்பும் ஊழியர் கைகளிலே வல்லமையும் அவர்கள் விரல்களிலே வரங்களும் இருக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அப்படியே உங்க சித்தம் அவர்கள் இருதயத்தில் இருக்க போவதற்காக நன்றி. அவர்கள் கால்கள் மிதிக்கிறதனால் நிலங்கள் ஆண்டவரே அக்கினியால் பற்றி கொள்ள போவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பூமியின் கரையாந்தரத்திலும் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள் திரளாக எழும்ப போகிறார்களதற்காக நன்றி அப்பா. புறம்பாக்கப்பட்ட நிலங்களிலும் மறைவான நிலங்களிலும் இவர்கள் என் வார்த்தையை விதைக்க தேடுகிறார்கள், அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தீவிரமாய் பற்றி எரிய போவதற்காக நன்றி அப்பா. அதன் வாசனையில் ரட்சிப்பும் அதன் அபிஷேகத்தில் விடுதலையும் இருக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். அது பலவீனனையும் பலவானாக்கும், பாவியையோ அது பரிசுத்தமானாக்கும், தீமையோ அது பட்சித்து போடும், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற எழுப்புதல் அக்கினியானது தண்ணீரால் அணையாது, காற்றினால் குறையாது. அது வலப்புறமும் இடப்புறமும் முன்புறமும் பின்புறமும் எனக்கு இஷ்டமான எவ்விடத்திலும் பற்றி பிடிக்கும். இந்த அக்கினி தீமைக்கானது அல்ல, அழிவுக்கானதும் அல்ல. இது இருதயங்களை சுத்திகரிக்கிறதும் பொல்லாங்கை பட்சிக்கிறதும் கைகளை திடப்படுத்துகிறதுமாயிருக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் சொன்ன இந்த நன்மைகள் உன் தேசத்தை தீவிரமாக வந்தெட்டுவதற்கான காலம் சமீபித்திருப்பதற்காக நன்றி. எழுப்புதல் அக்கினி தேசத்தை தொடப்போகிற காலம் சமீபித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நான் சொன்ன வாக்குத்த தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றவும், திரளான ஜனங்களை எனக்கென்று எழுப்பவும், அவர்கள் அப்படியே திரளாக எழும்பி என் நாமத்தின் மகிமையை பிரஸ்தாப பண்ணவும், அதனால் எழும்பி புறப்பட்டு வருகிற ஜனங்களின் தொகை எண்ணக்கூடாததும் அனைத்து போடக்கூடாததுமா இருக்கும்படிக்கும் அடைப்பை திறந்துவிட காலம் சமயமாயிற்று, அதற்காக நன்றி. திரளான மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை உலகமெங்கிலும் தேசமெங்கிலும் பட்டணமெங்கிலும் கிராமமெங்கிலும் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் ஆண்டவர் திரளாக புறப்பட போகிறார்கள், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாறாக அதற்கு முன்பாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட திரளாய் ஊழியம் செய்கிறவர்கள் எழும்புவதற்கு முன்பாக ஆண்டவர் ஜெபிப்பவர்களை நான் தேசம் எங்கிலுமாய் நான் எழும்ப பண்ணுவேன், ஜெபிப்பவர்களை தேசம் எங்கிலுமாய் நான் எழும்ப பண்ணுவேன், ஜெபிப்பவர்களை தேசம் எங்கிலுமாய் நான் எழும்ப பண்ணுவேன், ஜெபிப்பவர்களை தேசம் எங்கிலுமாய் நான் எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீர். ஜபமே ஒரு அலையை போல உன் தேசத்தில் எழும்பும். ஜனங்கள் திரளாய் கூடிக்கொண்டு ஜபத்திலே நிற்பார்கள். சபைகள் ஜபத்துக்கு முழங்காலை முடக்கும். உபவாசிக்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் உத்தரவாதம் செய்கிறவர்களும் கண்ணீரை சொரிகிறவர்கள் திரளாக எழும்பி ஆண்டவரே என் தூப கலசத்தை நிரம்ப பண்ணுவார்கள் என்று வாக்கு பண்ணிருக்கிறீர். எழுப்பும் ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே, தூப கலசத்தை நிரப்புகிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. கண்ணீரால் ஆண்டவரே தூப கலசத்தை நிரப்புகிறவர்களை தேவன் தேசத்தில் திரளாக எழுப்பும். வாலிபர்களை எழுப்பும், வயோதிபரை எழுப்பும், பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே, ஊழியர்களை ஊழியக்காரர்களை எழுப்பும் ஆண்டவரே. தூப கலசத்தை ஜபத்தினால் நிரப்பக்கூடியவர்களை எழுப்பித்தாரும் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ராஜா. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, கற்றவன் ஜெபிக்கிறது எப்படியோ அப்படியே கல்லாதவனும் ஜெபிப்பான். பெரியவர்கள் ஜெபிப்பது எப்படியோ அப்படியே பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். ஊழியம் செய்கிறவன் ஜெபிப்பது எப்படியோ அப்படியே ஊழியம் பெறுகிறவனும் ஜெபிப்பான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தமானது இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் ஐயா. மணிக்கணக்கிலே ஜெபிப்பவர்களும் இரவெல்லாம் ஜெபிப்பவர்களும் நாள் கணக்கில் ஜெபிக்கிறவர்களும் திரளாக எழும்பட்டும் ஆண்டவரே.
ஜெபம் என் ஜனங்களண்டியில் பேசுபொருளாக மாறப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க அழைப்பு கொடுத்தால் கல்யாண விருந்துக்கு புறப்பட்டு வருவதை போல ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். அந்த நாட்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் ஜனங்களுக்கு நடுவில் நான் முதலாவது ஜெபிக்கும் பாரத்தையும் ஜெபிக்கும் உணர்வையும் ஏற்படுத்துவேன். இது எழுப்புதலுக்கு முன்பாக நான் செய்யும் காரியமாய் இருக்கும் என்று சொல்ல வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நன்றி அப்பா. ஜெபபாரத்தை தேவன் ஜனங்கள் மேல் ஊற்றுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, உன் தேசத்தில் திரளான ஜனங்கள் என்னை குறித்து அறிவினால் நிரப்பப்படுவார்கள். நானே உங்களை கொண்டு சிதறி இருக்கிறவர்களையும் மறக்கப்பட்டு போனவர்களையும் தேடுவேன். அப்பொழுது வனாந்தரத்திலும் கற்பாறை மறைவிலும் ஒதுக்கப்பட்டவர்களாயும் வெறுக்கப்பட்டவர்களாயும் மனிதர்களால் மறக்கப்பட்டவர்களாயும் வேற்று மனிதர்களின் முகங்களை அறியாதவர்களாயும் இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு இழுத்து கொண்டு வருவேன் அப்பா. காடுகளிலும் மலைகளிலும் வாழ்கிற மக்கள் எத்தனை அப்பா. கடற்கரை ஓரங்களில் வாழ்கிற மக்கள் எத்தனை அப்பா. அந்த மக்களை எல்லாம் தேவனை உங்க பிரசனத்திற்கு முன்பாக ஆண்டவரே ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக எழுப்புதல் திட்டத்திற்குள்ளாக தேவன் அப்பா தயவாய் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அவர்களை தேடும்படி மந்தை அறியாத ஆடுகளை மந்தைக்குட்படுத்தும்படியாகவும் நான் கட்டளை கொடுப்பேன். அப்பொழுது என் கட்டளையை நிறைவேற்ற அநேகர் புறப்படுவார்கள். ஒருவன் நான் போகிறேன் என்பான், இன்னொருவன் நான் உன்னை தாங்குகிறேன் என்பான். ஆண்டவரே நடாக்கட்டும் கர்த்தருடைய நாமத்து கடைசி கால திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடாக்கட்டும் ஆண்டவரே. ராஜா, தாங்குகிறவர்களும் ஊழியத்திற்கு போகிறேன் என்பவர்களும் திரளாக எழும்பட்டும் ஐயா. மறக்கப்பட்டவர்களும் மறைக்கப்பட்டவர்களும் மலைகளிலே குடியிருக்கிறவர்களும் வெளிச்சத்தை பாராதபடிக்கு தங்களை மறைவுக்குட்படுத்திக் கொண்டவர்களும் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருந்து எழும்ப மாட்டாதவர்களுமான திரளான ஜனங்களின் மேலும் என் அபிஷேகம் இறங்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுப்புதல் அக்கினி தேசம் மேங்களும் போடப்படுவதாக. அந்த அக்கினியை சுமக்கக்கூடிய மனிதர்கள் திரளாக எழும்புவார்களாக. அந்த அக்கினி தேசம் மேங்கலமாய் உலகம் மேங்கலமாய் பற்றி பிடிப்பதாக. தேவன் ஒருவரும் அணைத்து போட முடியாத அளவுக்கு அக்கினி தேசம் உலகம் மேங்கலமாய் பற்றி பரவுவதாக என்று சொல்லுகிறோம். இந்த வருகைக்கு நேராக எங்களை கொண்டு போய் சேர்ப்பதாக என்று சொல்லுகிறோம். செய்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. தேவனே, எங்களை உருவாக்கும் பயன்படுத்தும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.